வணக்கம், வெல்கம் டு காயத்ரிஸ் குக் புக். இன்றைக்கி நாம் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் ட்ரை கறியும் பண்ணலாம், இல்லை குழம்பும் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் ட்ரை கறி. அதை ஏதாவது குழம்போடு சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் தக்காளி கூட்டுக்கோ இல்லை மோர் குழம்புக்கோ சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். முதல்ல பொடி எப்படி பொடிக்கிறதுன்னு பார்ப்போம். இதில் கொத்தமல்லி வர ஒரு 1/2 கப், அப்புறம் கடலைப்பருப்பு 1/4 கப், அப்புறம் ரெட் சில்லி 10லேருந்து 15 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சமாக ஒரு 1 ட்ராப் ஆர் 2 ட்ராப்ஸ் ஆயில் விட்டுட்டு அதை நல்லா வறுத்துக்கணும். இந்த பருப்பு நல்லா செவக்க வர மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப ஃபைன் பவுடராக அதை பொடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கத்திரிக்காவை 4ஆவோ இல்லை 8ஆவோ இல்லை 6ஆவோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை முழுசாக கட் பண்ணக்கூடாது. கத்திரிக்காவை ஒரு 3/4 அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பூனால் அந்த பொடியை எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் அந்த பொடியை ஸ்டஃப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் பவுடர்லாம் ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் பவுடர் மிச்சம் இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கறி பண்ணுறதுக்கு நிறைய ஆயில் தேவைப்படும். ஸோ நிறையவே ஆயில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயை எல்லாம் ஸ்டஃப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கடுகை போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதை வதக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காயையும் போட்டுருங்க. அந்த கத்திரிக்காய்க்கு வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் அந்த மேல் தோல் வேகிறதுக்காக துளி உண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற பொடியையும் மேலே தூவிட்டு எல்லாத்தையும் கலந்து மூடி வச்சிடுங்க. இதை ரொம்ப நேரம் மூடி வைக்கக்கூடாது. ஸோ அடிக்கடி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மூடியை திறந்து கத்திரிக்காவை திருப்பி விட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மறுபடியும் மூடி வைக்கணும். அந்த கத்திரிக்காயோட தோல் வேகிற வரைக்கும், அதாவது சாஃப்டாகிற வரைக்கும் மூடி வச்சு வேக விடுங்க. அதுக்கப்புறம் அதை திறந்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் மூடி வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். ஸோ அதை ப்ராப்பராக பண்ணுங்க. அப்புறம் அந்த பவுடர் எல்லாம் நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ ரொம்ப நல்லா ரோஸ்ட் ஆகும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.